என் பேர் அம்மாசிங்கய்யா. முதல்ல ஆடு மேய்ச்சேன், மாடு மேய்ச்சேன். அப்புறம் வந்து என்ன செஞ்சேன், பெண் வேஷம் கட்டினேன். பெண் வேஷம் கட்டி ராசாராணி ஆட்டம் போட்டேன். தவுள் அடித்தேன். தவுள் அடிச்சுட்டு மொத்தம் நடக்க முடியல, தவுள் சமக்க முடியல. இப்போ வந்து நான் கோணக்கொம்பு வாசிக்கிறேங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டேன், படித்த விவசாயி வேணுவட்ட போயிட்டேன். வேணுவட்ட போயிட்டேன். நாங்கள் படிக்காத விவசாயி இவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கோணக்கொம்பு வச்சு இப்போ கோணக்கொம்பு ஒதுக்கிக்கிறோம். எங்கள் மாமா இருந்தார், அம்மாசி மாமா இருந்தார். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் இந்த ஆட்டம் போட்டதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த கோயில் இங்கே அழகர் கோயில் எங்கேயும் போவோம். போயிட்டு அவங்க வந்து எங்களை வந்து அழைச்சி போவாங்க. இப்போ என்ன செய்கிறேன், இப்போ என்ன அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாது, நடக்க முடியாமல் இருக்கோம். கொட்டை அடின்னுவாங்க, ஆடுங்க நல்லா ஆடுங்கன்னுவாங்க. நாங்கள் சாப்பிட்றது என்ன செய்வாங்க, சுடுகுலை காய்ச்சி கையில் ஊற்றுவாங்க. கையெல்லாம் பொத்து போய் உதறிடுவோம். அப்படியே மணி கட்டி இந்த காலெல்லாம் பொத்து போயிடும். அதெல்லாம் வச்சு அப்படியே ரெடி பண்ண முடியும். நான் இன்னொருத்தனும் பெண் வேஷம் கட்டினோம். அங்கேருந்து கோமாளி ராசா வேஷக்காரங்க வந்தாங்க. பாளையத்தில் போய் இருந்தோம். பாளையத்துலேருந்து மேலக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் 3 ஆட்டம் போய் எந்த ஊரில் நல்லனா கும்பிடுவாங்க, அந்த ஊரில் 3 ஆட்டம் ஆடி அப்படியே வருவோங்கய்யா. எண்ணெய் வாங்கிக்கார சொல்லுவான், எண்ணெய் வாங்கிக்கிறவா பூ வாங்கிக்கணும், பந்தம் கொண்ட உடனே. இப்போ குடிம்பி இருக்காது, குடிம்பிக்கு அந்த அப்படியே இது வச்சு ஒரு பந்து வச்சு அப்படியே கட்டி பந்தம் கொண்ட போடுவோம். நாங்கள் மெட்ராஸ் போயிருக்கோம், 2-3 வருஷம் மெட்ராஸ் போயிருக்கோம். இங்கே பழனிக்கிட்ட போயிருக்கோம், இங்கே திண்டுக்கலுக்கு போயிருக்கோம், இங்கே கம்பத்துக்கு போயிருக்கோம். நிறைய இருக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்கய்யா. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். இந்த பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு போவோம். தட்டு சீர் வரிசைக்கு போவோம். போனால் எங்களுக்கு வேணும்ன்றதை கொடுத்து எங்களுக்கு நல்லது செஞ்சு அனுப்பிவிடுவாங்கய்யா. கஷ்டம் ஊதுண்டுவாங்க, ஊதுண்டுவாங்க. ஊதுணும் பழையபடிக்கு தம் கட்டிவிட்டு அம்மா ஊதுங்கய்யா ஊதுங்கயாண்டுவாங்க. பூரா ஜனகம் குடிச்சுவிட்டு வந்து சரிங்கய்யா ஆட்டுங்கய்யா ஊதுறமுங்கய்யா. நீ அவங்க காசு கொடுக்குறவங்க ஊத சொன்னால் சொல்லுவாங்க, ஆட்டுமையா ஊதுறமையா அப்படின்ட்டு தான் நாங்கள் ஊதிங்கய்யா. இப்போ கடைசிக்கு இந்த கொடிக்குளத்துலேருந்து மட்டப்பாறைக்கு போனோங்கய்யா. திண்டுக்கல் வேறு போனோமுங்கய்யா. கொடை ரோடு போனோமுங்கய்யா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கய்யா. 1000 ரூபா, 1200 கேட்டால் 1000 ரூபா தான் கொடுப்பாங்க. அரிசி கொடுப்பாங்க, பலகாரம் கொடுப்பாங்க. ஒரு மாதம் எங்களுக்கு பணி கிடச்சா நாங்கள் கிடச்சா தான் போவோம், கிடைக்கலன்னா நாங்கள் வாட்டுக்கு இருந்துக்கிடுவோம். இப்போ கடைசியாக போய் இப்போ ஒரு 20 நாள் ஆச்சு. எங்களுக்கு வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு நாங்கள் 1000 ரூபா எங்களுக்கு கலைத்தொழில் கிராம கலை இருக்குன்ட்டு எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கய்யா. அப்புறம் 1000 ரூபா, 1500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 1300 ரூபா கொடுத்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, ஸ்டாலின் வந்துட்டார். வந்து அவர் வந்து கலைஞர்களுக்கெல்லாம் 3000 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி 3000 ரூபா வாங்கி நாங்கள் பென்ஷன் வாங்குறோமுங்கய்யா. பத்தாதுங்கய்யா, குடும்பமெல்லாம் என்னன்ட்டு நடத்த முடியும், அதெல்லாம் நடத்த முடியாது. 3 மகன் இருக்கேன். 2 பொட்ட பொண்ணு இருக்குது. ஒன்று மருதையில் கட்டி கொடுத்துருக்கு, ஒன்று கருவேப்பிலையில் கட்டி கொடுத்துருக்கு. பொம்பளையாலும் சுகமில்லை. நாங்கள் இந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் பழைச்சி வாழ்கிறோமுங்கய்யா. ஏதோ போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற வருஷம் பாட்டல் கொடுப்பாங்க, அதை கூட அங்கே குடிக்க மாட்டோம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே வீட்டில் வந்து தான் குடிப்போம். இப்போ என் மகனை வாடா, என் பேரனை வாடா தவுள் அடியான்றேன். தவுளெல்லாம் சும்மா கிடக்கு, தவுள் அடி. இங்கே வாடா பெரியவனை வாடா, நீ வந்து கொம்புது, நானெல்லாம் சாக போகிறேன், நான் நின்று இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி என் மகனுக்கு கொம்புதை பழகி கொடுத்தேன். இந்த பேரனுக்கு தவுள் அடிக்கப்பட்டு கொடுத்தேன். நல்லா உள்ளங்கையில் நல்லா அடிக்கிறேன், சடக்கு நல்லா அடிக்கிறேன். நான் இப்போ நடக்க மாட்டாப்பில் கிடக்கேன். நீ என்ன செய்கிறது, இந்த குட்டி ஆடுகளை வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு பழச்சிக்கிட்டு இருக்கோம். வீடெல்லாம் ஒழுகுது, குளிர்காலமாக இருக்குது. நாங்கள் இனிமேலுக்கு எங்கேயும் போக முடியாது, மக்கள்லாம் காப்பாற்ற முடியாது. எதோ நாங்கள் ஆண்டவன் கொடுத்ததில்ல. முதல்ல என்ன செய்வாங்க, எதோ கூட்டு போய் பேர்வாதி சம்பளம் கொடுப்பாங்க, பேர்வாதி சம்பளத்தை வச்சுக்கிடுவாங்க, போதுமிடான்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது சாமி. என் சோட்ட ஆளுகள்லாம் 5 வயசு 10 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னடாண்டா பொண்ணு கேட்டு போகிறவங்களாம் தரமாட்டேன்ட்டாங்க. நீ ஆடி திறவனுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டி கொடுத்து என்னடி செய்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லுமே அப்புறம் என்ன செஞ்சேன், 35 வயசில் என்னம்மா இந்த பிள்ளைய கட்டி நாங்கள் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கும்யா. எங்களை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டமான குடும்பத்தில் வளர்ந்தவங்க நாங்கள்.
எங்களுக்கு நிலம் கிடையாது, வீடு கிடையாது. அன்றாட கூலி வேலை பார்த்தா தான் சாப்பாடு எங்களுக்கு. அப்படி வந்து பொள்ளாச்சி, கேரளா, இங்கிட்டு வந்து மும்பை, கல்கட்டா, டெல்லி வரைக்கும் எங்களை சின்ன பையன் தூக்கிட்டு போயிருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வறுமையில் வந்து நான் கஷ்டப்பட்டோம். செங்கற்கல்ல அறுத்தான், கடலை பொறுக்கணும், பொள்ளாச்சி போனோம், திருநெல்வேலி போய் கருதணும். அப்போ லேசாக அப்படின்னு வேலை பார்க்கும் தான் மழை வந்துடும். எங்கள் அப்பா தூக்கி இந்த தோல் போடல, எங்கள் அக்காவை தூக்கி இந்த தோல் போடல வச்சுருவார். இன்னொரு அழுவாங்க, நானும் அழுவேன். அப்படின்னு சாப்பாடுக்கு வந்து இருக்காது. அந்த நெல் இதில் செஞ்சு கடலையில் அவிச்சு கொடுப்பாரு. அவங்க 2 திண்டுட்டு அது பாதி கொடுப்பாங்க. கொடுத்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். அப்பா வந்து இந்த இதெல்லாம் செஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா, அவர்கிட்ட என்னான்ட்டு கேட்டேன், என்னப்பா இது கற்றுனால இது என்னப்பா இருக்குன்ட்டு கேட்டதுக்கு இதுதான் நம்ம வந்து பரம்பரையாக வந்து நம்ம சின்ன எங்கள் சியாம் பாட காலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு போட்டுறது இந்த தொழில் தான் அப்படின்ட்டு அவர் இது பண்ணார். இது வந்துட்டு நானும் படிக்கிறேன். 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு படிப்பு வராமல் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. எதனால் ஆர்வம் வந்துச்சுன்னா, அவர் இத்தனை பேர் வந்து மதிக்கிறாங்களே, அப்போ படிக்காட்டி ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு படிப்பு மாரி தான்ட்டு நான் அந்த தொழிலை வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படி வாசிப்பார் என்னான்ட்டு அவர் பின்படியாக போய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் கொம்பு வந்து கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கூட நான் வேலையை போய்க்கிட்டேன். நான் வந்து தனியாக கல்யாணம் முடிச்சு எனக்கு தனியாக குடும்பம் இருக்குன்னா 3 குழந்த, ஒரு 2 பெண் குழந்த, ஒரு ஆண் குழந்த. தனியாக வந்து நான் வீடு போட்டு இருந்துக்கிட்டேன். கூரை வீடு தான், மண் சேவர் வச்சு கூரை வீடு போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது எங்கள் அப்பா வந்து இதே எனக்கு சோறு போட்டுச்சு, சாப்பாடு போட்டுச்சு. இது வந்து ஒரு கலை தொழில். இது வந்து என்றைக்குமே வந்து அழியக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. எதுவும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் கூட நான் பழகியிருக்கேன். இப்போ வந்து கஷ்டம் என்னென்னா வருமானம் கம்மி இருந்தால் ரேஷன் அரிசி தான். அவ்வளோ கஷ்டம் இது வந்து ரேஷன் அரிசி சாப்பிடுவோம். ஒரு வாரத்துக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் வரும். 2 ஃபங்க்ஷன்னா 2000 ரூபா. அதை வச்சு குடும்பத்தை வந்து ஊட்டிக்கிட்டு அடுத்து வந்து வேலை வந்தாத்தான், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்போம். வேறு வேலைக்கும் போக மாட்டோம். சொல்லி அழுதுருக்காரு என்கிட்ட. நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அதனால தொழிலை கற்றுக்க சொல்ல வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து அவர் கஷ்டத்தை நம்ம அனுபவித்து 4 பேத்துக்கு பழக கொடுக்கணுன்ட்டு நான் வந்து இந்த கஷ்டம் அந்த இதை பழகினேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா, அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் நான் கற்றுக்கிட்டேன். நான் தவுள் அடிப்பேன், பம்பை அடிப்பேன், இது ஊடுச்சு அடிப்பேன், தவுள் அடிப்பேன். 9 9th படிக்கிறான்டா. அதை வந்து 4 பேர்த்துக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா வரையாக அவனை வச்சு பழகிட்டான் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா பழைய கொடுக்குறாரு. அந்த கொம்பு காசை வச்சு தான் இதுன்றோம். இல்லை ரேஷன் அரிசி தான், ரேஷன் சாப்பாடு தான். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுறோம். என்ன செய்யணும், பயந்தா தொழில் கற்றுக்கிற முடியாது. இந்த கலை வந்து அழியாமல் இருக்கக்கூடாது.
ஒரு பேர் பாண்டி. இவருக்கு சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா தொட்டப்பநாயக்கனூர். இவருக்கு இப்போ 68 வயசு ஆகிருக்கு. 68 வயசு. இவருக்கு வந்து 2 குழந்தைய, ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. இவருக்கு 25 வயசு 27 வயசாக இருக்கும்போது இவருக்கு நப்பல்ஸ் வந்துருச்சு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறக்க ஒட்டி அவங்க வீட்டுக்காரம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போய் அவங்க தனியாக இருந்தாங்க. சோளங்கூர்ணி அவங்க சொந்த ஊர். குதிரை அந்த ஏரியா, அந்த பகுதி விட்டுட்டு போயிட்டு அப்புறம் இவராக அந்த பிள்ளைகளை வளர்த்தாரு. வேலைக்கு போய் கிடைக்கிற வேலைக்கு போய் வளர்ப்பார். அப்புறம் ஒரு காலத்தில் அவரால் வேலை செய்கிறதுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதாவது அந்த தொழுநோய் வந்ததுனால அவருக்கு தொழுநோய் வந்த காலத்தில் வந்து அரசுலாம் முழுமையாக செய்ய முடியல. முழுமையாக அரசு வந்து வைத்தியம் பண்ண முடியல. இவருக்கும் பண்ணாமல் விட்டுட்டார். தொழுநோய் முத்திக்கிருச்சு. இந்த சுச்சுவேஷனில் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்புறம் பிள்ளைய வந்து பொம்பளை பிள்ளை வந்து பெரிய பிள்ளைன்னு அவங்க அம்மாச்சி கூட்டு போயிட்டாங்க. அப்படியே அவங்க அம்மாச்சி அரவணைப்பில் வளர்த்தாங்க. பையனை அப்படியே போயிட்டேன். அவங்க வீட்டுக்காரம்மா கொஞ்ச நாளில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வீட்டுக்காரம்மா இறந்து போனாங்க. இறந்த போனாங்க. இப்போ இவர் இருந்த ஒரு பூர்வீக வீடு இங்கே இருந்துச்சு. அந்த வீட்டை விற்று மகளை கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இவருக்கு வந்து இந்த ஓடப்புறம்போக்குள்ளதே ஒரு இடத்துல போட்டு ஒரு செட்டு போட்டு ஏதோ அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவருக்கு சாப்பாடு தண்ணி தேவைப்பட்டால் நாங்கள் கொடுப்போம். அவங்க மயன் ஒரு மயன் இருக்கேன், ஒரு மயனுக்கு 2 கண்ணும் தெரியாது. இவருக்கு வேலை வெட்டி செய்ய போக முடியாது. 100 நாள் வேலை இருந்தால் போவார். இல்லாட்டினா இலவு வீட்டுக்கு சங்கு ஊத போவாருங்கய்யா. அதில் ஏதோ 100-200 கொடுத்தா அதை வச்சு அவர் சாப்பிடுவார், டீ குடிப்பார், அவ்வளோதாங்கய்யா. யாராவது இந்த கிராமத்தில், இந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தில் யாராவது இறந்தாங்கன்னா அந்த இறப்பு போவாங்க. இறந்த அன்னைக்கு முதல் நாள் போய் மறுநாள் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அடக்கம் பண்ண தொட்டி நைட்டும் பகலும் ஊதினாலும் 400 500 தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த இறப்பு வீட்டுக்காரங்க ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கிறவங்களே. ஃபேமஸா இந்த கிராம கலைஞர்களுக்கு நல வாரியம்ட்டு இருக்குது. அந்த நல வாரியத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வாரியங்கள் இருக்குது. அந்த 100 வாரியத்தில் ஒரு சங்கூரவங்களுக்கு அதே மாதிரி கிராமப்புற பாடகர்கள், கிராமப்பாட்டு கொம்பூதுறவங்க, கிராம பாடகர்களுக்கெல்லாம் நலவாரி இருக்கா என்னான்னு தெரியல. இவரெல்லாம் ரொம்ப பாவம். இன்றைக்கி இந்த நாட்டிலே இருக்கிறதே கீழே இருக்கார். அவனால் உழைக்கவும் முடியாது, உழைக்கிற திறனும் இல்லை. ஒரு ஆம்பளை பையன், அந்த ஆம்பளை பையலுக்கு கண்ணு தெரியாது, மாலைக்கண்ணு. இவர் யாராவது இறப்பில் போய் அந்த சங்கூனாத்தே ஒரு வருமானம் கிடைக்கும். அதை வச்சுதே இவர் சீவனம் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அரசு இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து கிராமத்தில் எங்கெங்கேயோ எவ்வளோ பணம் செலவழித்து அரசு செலவழிக்குது. இப்படி ஆளுகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு எதாவது அரசு உதவி பண்ணலாம். மேலே இப்போ சங்கூரவங்களுக்கெல்லாம் நல வாரியத்தில் சேர்க்குறாங்களா இல்லையான்று கூட நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறாப்புல இருக்குது. மற்ற இதுக்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா கிராமிய கலைஞரில் ஆடுறவங்களுக்கு இருக்குது, கொட்டடிக்கிறவங்களுக்கு இருக்குது. மற்ற இந்த கொம்பூரவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை. இவங்களும் கூட சேர்த்துக்கலாமே. ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஆள் தான் இருப்பேன். அது 10 ஊர் 15 ஊர் ஒரு 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 கிராமம் ஒரு ஊராட்சி எடுத்துக்கிட்டால் அந்த ஊராட்சியில் ஒரு ஆள் இருக்கிறது கஷ்டமான வேலை. ஒரு 10 ஊர் 15 ஊருக்கு தான் ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அப்போ தமிழ்நாடு மூலம் தேர்ந்தெடுப்போம். டோட்டலாகவே ஒரு 200 ஆளுக்கு மேலே வராது. சங்கூர் ஆளுங்க, கொம்பூர் ஆள் 50 ஆளுக்கு மேலே வராது. ஏன்னா அவங்களாம் தேர்ந்தெடுத்து நிச்சயமே இந்த அரசு உதவி செய்யலாம்.